மருத்துவர் சிவராமன் நமது மரபு மருத்துவம் உணவு முறைகள் சார்ந்து தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒருத்தர். மருத்துவம் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வேளாண்மை குறித்தும் தொடர்ந்து பேசியும் எழுதிட்டும் வராரு. பல உலக நாடுகளுக்கும் சென்று இந்த விஷயங்களை அவர் கவனப்படுத்தி பேசுகிறாரு. ஜப்பான் தமிழ் சங்க நிகழ்வு உள்பட பல்வேறு நிகழ்வுகளுக்காக இப்போ அவர் ஜப்பானுக்கு போயிருக்காரு. அங்கே அவர் அவசியம் பார்க்கணுன்னு நினச்ச இடம் 1945 உலகத்தோட முதல் அணுகுண்டை அமெரிக்கா வீசின ஹிரோஷிமா நகரம். அந்த அணுகுண்டு வீச்சில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் இறந்து போனாங்க. அந்த நகரத்தில் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் மியூசியம், ஹிரோஷிமா நினைவு அமைதி அருங்காட்சியகம் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகம் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்துக்கு மருத்துவர் சிவராமன் போயிருக்காரு. அந்த அருங்காட்சியகத்தை மட்டும் 4 மணி நேரத்துக்கு அவர் பார்த்துருக்கிறாரு. அது அவர் மனசையே அந்த அருங்காட்சியகம் உலுக்கி இருக்கு. இது குறித்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச அவர் இந்து தமிழ் அலைவரிசைக்காக ஒரு பிரத்யேக வீடியோ பதிவை அனுப்பிச்சிருக்காரு. இன்னும் உலகத்தில் வெடிக்கப்படாத அணுகுண்டுகள் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத அவரோட வார்த்தைகளிலே கேட்கலாம் வாங்க. வணக்கம். நான் நிற்கிற இடம் ஹிரோஷிமால அட்டாமிக் பாம் போட்ட இடத்துல அதனுடைய நினைவகம் இன்டர்நேஷனல் மியூசியம் ஃபார் பீஸ் இருக்கு. இந்த இடத்துலதான் 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8 மணிக்கு கிட்டத்தட்ட 1,40,000 பேரை கொன்று குவித்த லிட்டில் பாய்ங்கிற இவ்வளவு நேரம் கடந்த 3.5 மணி நேரமா அந்த மியூசியத்துல இந்த பாம் ஏற்படுத்திய விளைவுகள், பாம் எப்படி செஞ்சாங்க, என்ன காரணத்துக்காக போட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இந்த பாம்புக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திருக்குன்னு ஒரு பெரிய மியூசியம். இந்த ஜப்பான் விசிட் தெரிஞ்ச உடனே நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட இடம் இந்த இடம் தான். பார்த்துட்டு உலகத்துல நான் பல இடங்களுக்கு பயணிச்சிருக்கேன். எத்தனையோ மியூசியத்தை பார்க்கணும் அப்படின்னு காத்திருந்து பார்த்திருக்கேன். ஒரு பிரான்ஸ்ல உள்ள லூவர் மியூசியமா இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்க சிம்சோனியன் மியூசியமா இருக்கட்டும், கிராண்ட் கேனியன் மாதிரியான பெரிய இடங்களாக இருக்கட்டும், எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா ஒரு 3.5 மணி நேரமா மனம் உடைஞ்சு அழ வைத்த ஒரு மியூசியம். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே வெறும் ஒரு மௌனமான ஒரு நடை. அந்த 3 மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை உள்ளுக்குள்ள நடந்து கொண்டே பார்த்துட்டு போறாங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இதை பார்த்து முடிச்சு வெளியே வந்தோடனே என்னை கூட்டு வந்த நண்பருக்கு நான் சொன்னதுதான், மனித இனம் மட்டும்தான் இவ்வளவு வக்கரமானதும் அக்கிரமமானது இதுதான் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா அந்த நடந்த நிகழ்வு ஒவ்வொரு விஷயமும் ஓப்பன்ஹைமர் படத்துல இருந்த பார்க்கும்போது பல அதுல ஏற்பட்ட அந்த வசனங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. பல நேரங்கள்ல இந்த அட்டாமிக் பாம் டெஸ்டிங் நடக்கிறப்பெல்லாம், ஏன் இந்தியால கூட ஒரு டெஸ்டிங் நடந்தப்ப அது ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமாக அரசு சொல்லிச்சு. ஆனா இதை பார்த்துட்டு அந்த வெற்றி கொண்டாட்டத்தை பார்த்தா அடைச்சி அப்படிங்கிற அளவுல தோண வைக்குது இந்த விஷயத்தினுடைய நிகழ்வுகள். இஸ்ராமகிருஷ்ணன் முதல்ல சசாக்கியின் கொக்கை பத்தி அவர் வலைத்தளத்துல எழுதியிருப்பாரு. அதை படிச்சப்பவும் சரி, சுந்தரராஜன் சசாக்கியின் கொக்களை பத்தி அவர் எழுதிய புத்தகமும் சரி, இதெல்லாம் படிச்சப்பவே அந்த அணுகுண்டு எந்த அளவுக்கு எத்தனை உயிர்களை, எவ்வளவு இளம் தளிர்களை பலி வாங்குச்சு அப்படிங்கறது வேதனைப்பட்டோம். இன்னைக்கு இந்த மியூசியத்துல பார்த்த காட்சிகள் அத்தனையும் புகைப்படங்கள், அதுல சில ஓவியங்கள், ஒரிஜினல் புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு அரசியல் லாப வெறிக்காக ஒரு மனித இனம் இன்னொரு இனத்தை அழித்த ஒரு வரலாறை ஆவணப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு கொடூரமான சிந்தனையாளர்களாக அந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு படம் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு சர்ச்சில் ரூஸ்வெல்ட் உட்கார்ந்து பேசி போட்டலாம் பாம ஜப்பான் மேல போடலாம் அப்படின்னு அவங்க பேசினதா இருக்கட்டும். அப்புறம் அந்த ட்ரூமன் பிரசிடண்டா இருந்து அவர் அவங்களோட ஏர் மார்ஷலுக்கெல்லாம் எழுதின கடிதங்கள், ஒரிஜினல் கடிதங்கள்லாம் ஆவணப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கொடூரமா இந்த இனம் இருக்குது. அரசியலை தாண்டி ஒரு தன்னோட இருக்கிற சக மனிதர்களை கொன்று குவிக்கணும், ஏன் ஹிரோஷிமாவை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற வரி நிறைய வேலையாட்கள் இருக்கக்கூடிய, நிறைய
மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய, வளர்ந்து வரக்கூடிய, கல்விக்கூடங்கள் இருக்கக்கூடிய, குழந்தைகள் நிறைய இருக்கக்கூடிய, பெண்கள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுல பாம்பு போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நெக்ஸஸ்ங்கிற புத்தகம் சேப்பியன்ஸ் எழுதின அதே யுவா நூராரி எழுதிய நெக்ஸஸ் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். தற்காலம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அப்படின்னு நாகலட்சுமி சண்முகம் அம்மா அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா அந்த புத்தகத்துல ஒரு வார்த்தை வரும், இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து வெப்பன்ஸ்க்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க, வெப்பன்ஸ் தயாரிப்புல அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, செயற்கை நுண்ணறிவு மூலமா வெப்பன்ஸ் தயாரிக்கிறது சரி, செயற்கை நுண்ணறிவே அந்த வெப்பன்ஸை கையாள ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்தில் பாம்பு போடணும்னு ட்ரூமன் சொல்லி ஹிரோஷிமால போட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாம்பு போட்டாங்கன்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணி ஒரு இடத்துல போய் போடக்கூடிய ஒரு காலம் வெகு தூரத்துல இல்லை அப்படின்னு நூறாரி எழுதுவாரு. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு இப்போ நெக்ஸஸ் புத்தகத்தை படிக்கும் பொழுது. ஒரு வரலாற்றுல கடந்த 1,00,000 வருஷமா மனித இனம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 3,000-4,000 வருஷமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இனங்களை எல்லாம் விட பகுத்தறிவுல உயர்ந்து, வாழ்வியல்ல உயர்ந்து ரொம்ப சொகுசா இருக்கிறோம்னு ஒரு பக்கம் படித்து கொண்டிருக்கிறோம், புகழ்த்து கொண்டிருக்கிறோம், நம்மளே சிலாகிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு எந்த உயிரினமும் செய்யாத, எந்த உலகினுடைய விலங்குகளோ தாவரங்களோ எதுவும் செய்யாத தன் இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு அழிவின் அடையாளமா, ஒரு அகங்காரத்தினுடைய அடையாளமா தான் அந்த ஹிரோஷிமா நிகழ்வு வந்து இந்த விஷயத்துல காட்டுது. அட்டாமிக் பாம் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் போடல. ஆனா ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு அட்டாமிக் பாம் செஞ்சுதான் வச்சிருக்காங்க. இனிமேல் செய்ய மாட்டோம், இனிமேல் அதுக்கு ஆய்வு செய்ய மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்மேண்டில் பண்ணுவோம், நிறுத்த போறோம்னு பல அறிக்கைகள், பல திட்டங்கள் 2023 வரைக்கும், கடைசியா ஒபாமாவும் ஒரு ரஷ்ய அதிபரும் கூட அதை வந்து முழுமையா நிறுத்த போறோம்னு பேசினாங்கன்னா, முழுசா நிறுத்திட்டாங்களா டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்களாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு போர்க்களங்களாக இருக்கட்டும், உக்ரைன்ல நடக்கிறதா இருக்கட்டும், இஸ்ரேல்ல நடக்கிறதா இருக்கட்டும், ஏன் நம் கண் முன்னால அடிவெஞ்சு ஆட்சியா இருந்த ஒரு ஈழத்து போராக இருக்கட்டும், எத்தனை மனித இனத்தை, எத்தனை சக மனிதர்களை துளி கூட ஒரு இரக்கம் பார்க்காமல் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தானே மனித இனம் இருக்குது. இதுல நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வாழ்றோம், என்ன மாதிரியான வாழ்வியலை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு 6 அறிவு படைத்த விலங்கு என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும், மற்ற விலங்குகள்ல ஒரு பட்டாம்பூச்சிக்கும், ஒரு மண்புழுவுக்கும், ஒரு பாக்டீரியாவுக்கும், வேறு ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கும் இந்த மாதிரியான கொடூர எண்ணங்கள் கூட்டம் கூட்டமாக தன் சக இனத்தை கொத்து கொத்தா அழிக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த ஹிரோஷிமா வந்து நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம ஊர் பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் பார்க்க, படிக்க, எல்லாராலையும் உடனடியாக இங்க வந்து பாத்திர முடியாது. ஆனா எல்லாராலையும் இதை பத்தி படிக்க முடியும், எல்லாராலையும் இதை பற்றி இணையத்தில் தேட முடியும், எல்லாராலையும் இதனுடைய நுட்பமான அரசியலை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து தெரிந்து நம்ம சக மக்களை வந்து எந்த ஒரு அரசியல் லாப குறியீடுகளுக்குள்ளேயும் இப்படியான சிந்தனை ஓட்டத்துக்குள்ளேயே நம்ம அறிவியலை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு துளி ஒரு எண்ணம் நம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டா கூட அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். அறிவியல் பேரழியும் பேர உயரத்துக்கு வந்திருக்கு. நமக்கு பல சொகுசுகளை கொடுக்குது. 10 மணி நேரத்துல 8,000 கிலோமீட்டர் தாண்டி பயணித்து இங்க வந்து நிக்க வச்சதுக்கும் அறிவியல் தான் காரணம். ஆனா அதே சமயத்துல அந்த அறிவியலினுடைய உச்சங்கள் ஒரு பக்கம் வணிகத்துக்குள்ளேயும், இன்னொரு பக்கம் தலைமறைவாக, ஒரு ரகசியமாக, ஒரு ஆயுதங்களை கொண்டு ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தினா அந்த அறிவியல் எந்த விதத்திலும் வந்து ஒரு போற்றுதலுக்குள்ளது கிடையாது. அறிவியலை எப்படி வந்து ஆக்கத்திற்கு பயன்படுத்தணும்னு தான் யோசிக்கணும். இப்படியான சிக்கல்களுக்குள்ள கொண்டு போகக்கூடாதுங்கிறத வந்து மறுபடியும் ஹிரோஷிமா பெரிய அளவுல உணர்ந்தது. நான் ரொம்ப கடந்த 4 மணி நேரமா வந்து ஒரு உடைந்து நொறுக்கி ஒரு விதமான மன உளைச்சலுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல இந்த மியூசியம் உண்டாக்கிடுச்சு. நான் 2 நாளா ஜப்பான்ல ஒரு ரொம்ப மகிழ்ந்து கொண்டாடிய ஒரு சூழல்ல இருக்கேன். ஏன்னா இங்க பார்க்கக்கூடிய இடங்கள், இங்க பார்க்கக்கூடிய அழகான கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு ஃபியூஜி மலையா இருக்கட்டும், இல்ல அசகுசால இருக்கிற கோயில்களா இருக்கட்டும், இவங்களுடைய மரபின் நுட்பமாக இருக்கட்டும், ஜப்பானினுடைய தொழில்நுட்பத்தினுடைய உச்சமாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ரயிலின் வேகமாக இருக்கட்டும். இந்த இடத்துக்கு 400 கிலோமீட்டர் ஸ்பீட் ரயில்ல வரேன்னு ரொம்ப சந்தோஷமா இங்க உள்ள வந்தேன். ஆனா இங்க வந்து இந்த மியூசியத்தை பார்க்கும்போது எல்லா வேகமும், எல்லா தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னு ரொம்ப யோசிக்க வச்சது. நண்பர்களே, நாம வந்து துளி துளியாக நம் மனதை, நம் அறிவை, நம் படிப்பை, நம்மளுடைய
முன்னோர்களுடைய பாடத்திலிருந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம இன்னைக்கு என்ன 45 நடந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் திரும்ப யோசிக்கணும். இனி இப்படியான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. அது எந்த வழியில் இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் சரி. அட்டாமிக் பாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற பாம் போட்டுட்டு இருக்கிறதும் சரி, இன்னொரு பக்கம் அட்டாமிக் பாம்போட நாங்க ஹைட்ரஜன் பாம் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறதும் சரி, இதெல்லாம் ரொம்ப கேவலத்தன்மையை உண்டாக்குது. மனித இனம் இன்னும் பூவுலகை மிக அழகாக, மிக ரம்மியமாக நாம் வைத்திருக்கணும். அதை தான் சசாக்கி ஆசைப்பட்டார். இந்த சசாக்கியின் கொக்கு அப்படித்தான் அந்த கனவில் தான் செய்யப்பட்டது. இந்த உலகு மீண்டும் எனக்கு வேண்டும், இந்த உலகு அழகா இருக்கணும்னு அந்த குழந்தையின் கண்களில் இருந்த கனவு தான் அந்த சசாக்கியுடைய கொக்குகள். நம்மளும் அதே மாதிரி கொக்குகளை நம்ம அறிவால, நம்முடைய மனித நேயத்தால தொடர்ந்து இந்த பூமியில் செய்யணும். ஹிரோஷிமா என்னை உலுக்கிய ஒரு பெரிய பயண அனுபவம். அதை இங்கே பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி.